உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. ஆதாரத்தை வச்சுக்கிட்டு வெளியிடாமல் இருப்பது ஒரு வகையான குற்றம். கைஸ், முதலமைச்சர் விஜய் திமுகவை ஓபனா மிரட்டி இருக்காரு. நீங்க பண்ண ஊழல் ஃபைல்ல என் டேபிள்ல இருக்கு, நான் நினைச்சேன் ஓபன் பண்ணிருவேன், என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காரு. ஓ, அப்படியா விஷயம்? ஏன் ஓபன் பண்றதுக்கு எங்க வலிக்குது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கேள்வி கேக்குறாங்க. எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் கார் வாங்கி கொடுத்திருக்காரு, மாசம் 1 லட்சம் கை செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு கொடுத்திருக்காரு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு. மக்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பிரச்சனைக்குன்னு கேட்டா நிதி சுமைன்னு சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எங்க இருந்து சார் காசு வருது? சோ இந்த அளவுக்கு காசு எங்க இருந்து வருது? அப்ப இதுக்கு காசு இருக்குன்னா மத்ததுக்குலாம் ஏன் காசு இல்ல அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கொந்தளிச்சு கேள்வி கேக்குறாங்க. என்ன இலவுடாது? இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், முதலமைச்சர் விஜய்க்கு பிரதமர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்துருச்சா என்னன்னு தெரியல. ஒரு மாஃபியா நார்த் இந்தியா ஃபுல்லா களத்துல இறங்கி கிட்டத்தட்ட 1 லட்சம் ஐடிஸ்க்கு மேல இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைய பிஎம் நீங்களே தான். PM ஜோசப் விஜய் எனக்கு என்னமோ அவங்க ஓவர் த போர்டு போறாங்களோன்னு போகுது. தளபதி விஜய் தளபதி விஜய் தளபதி கா தமிழ்நாடு கா கோனே தும்கே ஆத்தா ஹும்கே ஊத்தா ஹும்கேன்னு போடியாவா போட்டு தள்ளிட்டு. இதுக்கு அடுத்து அமைச்சர் புசியானந்த் சொல்லியிருக்காரு, சர்க்கார் படத்தோட பேனரை வந்து நீங்க கிளிக்காம இருந்தீங்கன்னா நீங்க தான் ஆட்சியில் இருந்திருப்பீங்க, நாங்க இடத்துக்கு அரசியலுக்கே வந்திருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக வரல, அவரோட தனிப்பட்ட ஈகோக்காக தான் முதலமைச்சர் வந்திருக்காரு அப்படின்றத புசியானந்தே பாத்தீங்கன்னா ஓபன் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. சர்க்கார் என்ற ஒரு படத்துல ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்றதை பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களே, திமுக வந்து நீங்க மிரட்டறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க ஊழல் பண்ணாங்கன்னா மிரட்டுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கிறது, பதவி கொடுத்திருக்கிறது, பவர் கொடுத்திருக்கிறது, எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு தான். நீங்க நல்லாட்சி கொடுக்கணும், எவனை பார்த்து பயப்பட கூடாது அப்படின்றதுனால தான் உங்களுக்கு சூப்பர் பவர், சுப்பீரியர் பவர் கொடுத்திருக்காங்க. ஆனா இவர் என்ன தடவை பண்றாரு, அந்த பவரை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. ஏன்னா திமுகல ஊழல் பண்ணிருந்தாங்கன்னா, லஞ்சம் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கான ஆதாரத்தோட ப்ரூஃப் அவர்கிட்ட இருக்குன்னு அவரே சொல்லும் போது, அப்படிப்பட்ட ஃபைலை அவர் டேபிள்ல வச்சிருக்காராம். 3 ஃபைல் அவர் டேபிள்ல இருக்கான், அதை என்ன ஓபன் பண்ண வச்சிடாதீங்கன்னு சொல்றீங்கன்னா அது எந்த வகையில நியாயம் சார் அப்படின்ற கேள்வி தான் வருது. ஏன்னா அந்த 3 ஃபைல் உங்க கையில வந்துருச்சுன்னா, லாஸ்ட் வீக் அவர் சொன்னாரு, அப்போ ஒரு வாரமா உங்க அந்த ஃபைல் வந்து உங்க டேபிள்லயே தான் இருக்கு, அது ஓபன் பண்ணி பார்க்கிறது கூட உங்களுக்கு வலிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்து யார் யாரெல்லாம் ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்களே, யார் யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ உடனே தூக்கி உள்ள போடுங்க, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. ஏன்னா ஊழல் பண்ணவங்களா கொஞ்சம் கொஞ்சமா உங்க கட்சியில வந்து சேர்ந்துடுறாங்கல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி சேராம இருக்கணும்னா முன்னாடியே நடவடிக்கை எடுத்துருங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஒருவேளை அதை வச்சு மிரட்டுறதுக்கு ஏதாவது பிளான் பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஊழல் பண்ண நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப தாவேக்கல போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட பாத்தீங்கன்னா ஊழல் பண்ணவங்களோட ஃபைலை ஒரு டேபிள்ல வச்சிருக்காரு. வச்சுக்கிட்டு நான் என்ன ஓபன் பண்ண வச்சிராதீங்கன்னு மிரட்டுறாருன்னா அப்ப பிளாக்மெயில் தானே. என்ன வகையான பிளாக்மெயிலா இருக்கும்? இல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இருந்து பாதி பேர் வந்து இங்க சேர்ந்தாங்களா, அந்த மாதிரி பிளாக்மெயிலா, இல்ல வேற எந்த மாதிரி பிளாக்மெயில் அப்படின்ற மாதிரி தெரியல. பட் இங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அப்ப அவர்கிட்ட எல்லாத்துக்கான ஆதாரமும் இருக்கு, அவரே ஒத்துக்கிறாரு. சோ அந்த ஆதாரங்கள் இருந்தும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காரு அப்படின்றத அவரே ஒத்துக்கிறாரு. இதுல வேற எப்ப ஓபன் பண்ணனும், எப்படி ஓபன் பண்ணனும் எனக்கு நல்லாவே தெரியும். அது பப்ளிக் டாய்லெட் தானே, இவர் ஓபன் பண்றதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. அந்த இடத்துல எப்ப உங்ககிட்ட ஆதாரம் கிடைக்குதோ அப்பயே ஓபன் பண்ணி அப்பயே அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து தூக்கி உள்ள போட வேண்டியது சார். மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க சார், மக்கள் பணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க மேல உங்களுக்கு என்ன கரிசனை? நீங்க மக்களுக்காக தானே ஆட்சிக்கு வந்தேன்னு சொன்னீங்க, மக்கள் மேல அக்கறை வச்சு தானே வந்தேன்னு சொன்னீங்க, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு பீத்திக்கிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா யாரை பார்த்து நீங்க பயப்படுவானாமே, உடனடியா ஆதாரம் இருக்குன்னா உடனடியா ஆக்ஷன் எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்ல. அதுதானே சார் உங்க வேலை, அதுதானே உங்க வேலை. அதுதானே முதலமைச்சர் காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் முதலமைச்சர் பதவியை பார்க்கறாரு. ஏகப்பட்ட பணி சுமை, இவ்வளவு ஒர்க் அவர் எப்பயுமே பண்ணது இல்ல அப்படின்ற மாதிரி உங்க அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆத்துன்னு ஆத்துறாங்களே. 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அங்கதான் இருக்கீங்க அப்படின்னும் போது அவ்வளவு நேரத்துல அந்த 3 ஃபைலை உங்களால ஓபன் பண்ணி பார்க்க முடியல, ஓபன் பண்ணிட்டு அது மேல ஆக்ஷன் எடுக்க முடியல. அப்போ 9 to 5 என்ன பண்றீங்க? சும்மா உட்கார்ந்து தூங்குறீங்களா, இல்ல ரீல்ஸ் பாக்குறீங்களா, இல்ல ரீல்ஸ் போடுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல பாஸ். அப்படின்ற கேள்வி நார்மலா வரக்கூடியதா, பொதுமக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்க பாஸ். நீங்க சொன்னதை வச்சு தான் கேள்வி கேட்கறாங்க. பயங்கரமான பேக் ஃபயர் ஆயிருக்கு முதலமைச்சர் விஜய்க்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இந்த அளவுக்கு வாய் விடக்கூடாது. அதாவது பஞ்ச் டயலாக் பேசுறேன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல வந்த நாள்ல இருந்து பஞ்ச் டயலாக் பேசுறது பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும்.
திமுக மேல ஆக்ஷன் எடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தான் சார். அதிமுக மேல ஆக்ஷன் எடுத்தா சந்தோஷம் தான் சார். யார் யாரெல்லாம் மக்கள் பணத்தை வந்து கொள்ளையடிச்சு வாயில போட்டாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான். அதை நீங்க பண்ணுங்கன்னு சொல்றோம். பண்றதுக்கு உங்களுக்கு ஏன் வலிக்குது, எங்க வலிக்குது அப்படின்ற கேள்வி தான் எல்லாம் கேக்குறாங்க. நாக்கா புடுங்குற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கப்புறமாவது திருந்தி அந்த 3 ஃபைலையும் முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாரா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தயவு செஞ்சு ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எம்எல்ஏக்கள் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கார் கொடுத்திருக்காரு. அதாவது 234 தொகுதி எம்எல்ஏக்களுக்கும் பாத்தீங்கன்னா கார் கொடுக்கிறாரு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சோ இந்த கார் மட்டும் கொடுக்கலங்க, காருக்கு ஷோரூம் போடுறாரு. அதாவது பெட்ரோலுக்கு 75,000 ரூபாய் மாசம் மாசம் ஒரு எம்எல்ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 இந்த உதவியாளர் பிஏ வச்சிருப்பாங்களே அவங்களுக்கு சம்பளத்துக்கு 25,000 நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காரு. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் இந்த ஹெல்பர்ஸ்க்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா பெட்ரோலுக்கு இதுக்கு 1 லட்சம் ரூபாய் கார் ஒன்னு கொடுக்குறாரு. சோ ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டு இருந்த சம்பளம் இதெல்லாம் சேர்த்து போது 1,05,000 ரூபாய் வந்தது. இப்போ 1,80,000 ரூபாய் அவங்களோட செலவு மட்டுமே, மாசத்துக்கு ஒரு எம்எல்ஏவோட செலவு மட்டுமே 1,80,000 ரூபாய் வந்திருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா இவர் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் இருக்குல்ல, இப்ப எம்எல்ஏக்களுக்கு கிட்டத்தட்ட அதுவே 200 கோடி கிட்ட வருது 5 வருஷத்துக்கு. சோ அப்படின்னும் போது இவ்வளோ அமௌண்ட் 200 கோடி கிட்ட நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் என்ன அவசியம் அப்படின்ற பொதுமக்கள் எல்லா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா கஜானால காசு இல்லைன்னாரு, சுத்தமா ஃபண்ட் இல்லைன்னாரு. 2,500 ரூபாய் மகளிருக்கு போடுவேன், உரிமை தொகையை வந்து ஏத்துவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உரிமை தொகை ஏத்தவும் இல்ல, அந்த 1000 ரூபாய் போடுறாங்களே அதையும் பாத்தீங்கன்னா கால்வாசி பேசி குறைக்க போறாங்க. ஏன்னா பட்ஜெட்ல அதுக்கான நிதியை பாத்தீங்கன்னா கம்மி அலாட் பண்ணிருக்காங்க. சோ அப்படின்னும் போது இங்க அவங்களுக்கு ஓட்டு போட்ட பெண்களை வந்து ஏமாத்திருக்காரு. அது உண்மைதானே? ஓட்டு போட்டவங்களையும் ஏமாத்துறாரு, ஓட்டு போடாத பொதுமக்களையும் பாத்தீங்கன்னா வாக்குறுதி பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திருக்காரு அப்படின்றது அப்பட்டமா தெரியும். இது பொய் தான், இது பொய் தான். அதாவது எலெக்ஷன் முன்னாடி ஒன்னு பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு பண்றாங்களே, பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க அப்படின்றது எத்தனை வாட்டி வேணா சொல்லலாம். யாரா இவனுங்க, எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? இதே மாதிரி தான் என்ன சொன்னாரு, தமிழ்நாடு ஃபுல்லா பெண்களுக்கு பேருந்துல வந்து இலவச பயணம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் ஆட்சிக்கு வந்தவொடனே அடுத்த நிமிஷமே கையெழுத்து போடுவாரு. 2 விஷயத்துக்கு அடுத்த நிமிஷமே கையெழுத்து போடுவாரு. அதுல ஒரு விஷயம் 200 யூனிட் சொன்ன மாதிரியே போட்டாரு. அதுல ஒரு ஃப்ராட் வேலை பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம் ஒட்டுதலுங்க. ஏன்னா ஏமாத்திட்டாங்க, 500 யூனிட்டுக்குள்ள ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா 200 யூனிட் குறைச்சதுக்கு அப்புறம் தான் கரண்ட் பில் ஏறுது, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் சொல்றேன், ஒன்னு 200 யூனிட் கம்மி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இன்னொன்னு என்ன சொன்னாரு, தமிழ்நாடு ஃபுல்லா பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவச பயணம் அப்படின்ற மாதிரி சொல்லி அரசு பேருந்துல. சோ அப்படி இருக்கும்போது சொன்னீங்கல அடுத்த நிமிஷமே பண்றேன்னு சொன்னீங்கல, பண்ணல. கேட்ட என்ன சொன்னீங்க, காசு இல்லங்க, ஃபண்ட் இல்லங்கன்னு சொன்னீங்க. உங்க எம்எல்ஏக்களுக்கு தூக்கி கொடுக்கிறது எங்க இருந்து காசு வருது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. இப்ப மட்டும் காசு எங்க இருந்து வருது, இதுக்கு மட்டும் காசு எப்படி வருது அப்படின்ற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி வருது. பொதுமக்கள் எல்லாம் காரி தூத்துன்னு துப்புறாங்க. நன்றி நன்றி நன்றி. என்ன மேட்டர்னா, அந்த எம்எல்ஏக்கெல்லாம் சட்டமன்றத்தில் இவர் இது அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டு பாடி பாராட்டுறாங்க. ஐயா இது சட்டமன்றையா, பாட்டுக்கு பாட்டு வந்து போட்டி நடக்கிற இடம் இல்ல, மாறி மாறி பாடுறாங்க. நிதியமைச்சர் ஒரு பக்கம் பாடுறாரு, எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் பாடுறாங்க, பாட்டு பாடி வாழ்த்துறாங்க. இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அதாவது சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்னா, முதலமைச்சர் வயசு யாரு அதிகமா புகழ்ந்து பேசுறது அப்படின்ற ஒரு போட்டி தான் நடக்குது. புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சிறந்த தலைவர்கள் மத்தியில் சிறந்தே பிறந்த எங்கள் தலைவா, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உங்களை மட்டும் மறவாமல் இருக்க அருள்வாய். அவரு புகழ்ச்சி மனையில நனைஞ்சு அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும் போல, அந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்களே, சோ அவங்கள வந்து அவங்க எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்தாங்களா, அப்பெல்லாம் பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. அதே விஷயம் தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி, அதாவது துதி பாடுறது, ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கடவுளா நினைச்சு துதி பாடுறது, ஒருத்தவங்களை தலைவரா நினைச்சு துதி பாடுறது, இதோ பல விதமா துதி பாடுறாங்க. இவரை வந்து பாத்தீங்கன்னா கடவுள் ரேஞ்சுக்கே கொண்டு போயிட்டாங்க. அவரு சாதாரண
சாதாரண பிறவி இல்ல, அதிசய பிறவி. அவர் பிறந்ததால தான் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சீரியஸா சட்டமன்றத்தில் இப்படிலாம் பேசுறாங்க. முதலமைச்சர்ன்ற ஒரு பிறவி, இந்த பிறவி அதாவது விஜய் அவர்கள் இந்த பிறவி இவர் பிறப்பெடுத்ததுனாலே தமிழ்நாடு வந்து சிறக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்பாடே யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. மன்னா மாமன்னா மாமா மன்னா அப்படின்ற மாதிரி துதி பாடுவாங்களே, அதை விட மிஞ்சிடுறாங்க இவங்க. அதுவும் யாரு, நம்ம அமைச்சர் சரத் கிரவுண்ட்ல உட்கார்ந்து அந்த ஒதுக்குனாரு பவுடர், அந்த அமைச்சர் அவர் வந்து புகழ்ந்து தள்ளுறாரு, அப்படியே பிச்சு உதறாரு, கவிதைலாம் எழுதிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுல இருந்து. முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். இயேசு பிறந்ததை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள், நபிகள் பிறந்ததை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாடே கொண்டாடும் பிறந்த தினம் எது என்று தெரியுமா? தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. என்ன எழவி அது? எனக்கு அதை பார்க்கும்போது இது என்னடா கன்றா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. சோ இந்த இடத்துல 200 கோடி ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு நீங்க செலவு பண்றீங்க. ஆக்சுவலா நீங்க என்ன நினைக்கிறீங்க, எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கணும், பெட்ரோல் கொடுத்தா அவங்க போய் மக்கள் பணியை செய்வாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க, தப்பு இல்ல. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா நியாயம். ஏழை எம்எல்ஏக்கள் என்னவா பேசுறாங்கன்னா, நான் ஆட்டோல தாங்க வரேன், இப்ப எங்களுக்கு கார் கொடுக்குற முதலமைச்சருக்கு நன்றின்றாங்க. அந்த ஆட்டோல வர எம்எல்ஏ இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டர் கார் வச்சிருக்காரு, பிக்ஸட் டெபாசிட்ல 30 லட்சம் ரூபாய் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லல. அவரே பாத்தீங்கன்னா தேர்தல் அஃபிடவிட்ல அவரே மென்ஷன் பண்ணிருக்காரு. ஏன்னா நான் ட்ரெயின்ல தான் வரேன், அங்கிருந்து இங்க உள்ள ஆட்டோல உள்ள வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் காவலர் பணியாளர்கள்லாம் கேட்பாங்க, யார் நீங்க, எம்எல்ஏன்னு சொல்லுவேன், ஐடி கார்டுலாம் எடுத்து காமிச்சாலும் நம்ப மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இவ்வளவு இருக்கு, ஏன் இந்த பஞ்சப்பாட்டு பாடுறீங்க, எதுக்கு பொதுமக்களை ஏமாத்துறீங்க? இது சம்பந்தமா அது எம்எல்ஏ கிட்ட கேள்வி கேட்டா, சார் உங்க தேர்தல் அஃபிடவிட்ல 30 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கேன் நீங்களே, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட டிஃபெண்டர் கார் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு வாயை திறக்காம ஓடி போறாரு. போய் சட்டமன்றத்தில் போய் பச்சையா போய் சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு எம்எல்ஏவும். தேங்க்யூ. இன்னொரு எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட 2 கார் இருக்கு, நீங்க கொடுக்கக்கூடிய காரு இனோவா காரா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், மக்கள் பணம்ல அப்படிதான் சார், உங்களுக்கு நல்லா இருக்கும் சார், உங்களுக்கு நல்லா இனிக்கும் சார், இதோ முதலமைச்சர் உங்களுக்கு ஏத்த மாதிரியே வந்துட்டாரு, நல்லா எடுத்து வாயில ஊட்டுறாரு, நல்லா வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும். ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ ஆனா வயிறு எரியுது சார், வயிறு எரியுது. எல்லாமே டாக்ஸ் கட்டுறோம் சார், சும்மா இல்ல. எங்க வரி பணம் தான் உங்களுக்கு அந்த 75,000 வருது, பிஏக்கான சம்பளமாவும் வருது, உங்களுக்கு காரும் வருது, ஆடம்பர வாழ்க்கையும் வருது. மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கும் போது பாத்தீங்கன்னா 2-3 கார்ல வந்து ஓட்டு வாங்கிட்டு இங்க வந்து நான் பஞ்சத்துல இருக்கேன், நான் ஒரு பிச்சைக்கார பையங்க அப்படின்ற மாதிரி சட்டமன்றத்தில் போய் நீங்க நடிக்கிறீங்களே, இதை பார்க்கும் போது எரியுதியா வயிறு எரியுதியா, உண்மையிலே எரியுது. ஏன்னா இவ்வளவு மோசமாலாம் நடிக்க கூடாதுங்க. இங்க வந்து வரியை ஏத்திக்கிட்டு இருக்காங்க, கரண்ட் பில்லு பிச்சுக்கிட்டு போகுது, லேண்ட் டாக்ஸ் பிச்சுக்கிட்டு போகுது, விலைவாசி பயங்கரமா ஏறிட்டு இருக்கு, அரிசி 100 ரூபாய் ஏறி இருக்கு இந்த 2 மாசத்துல. சோ அப்படி இருக்கும்போது எல்லா விலைவாசியும் பிச்சுக்கிட்டு போகுது. ஆனா இவங்க வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்க. முதலமைச்சர் விஜய் அவர் ஆபீஸ்க்கு இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்கு மட்டுமே 5 கோடி ரூபாய்க்கு ரெண்ட் விட்டுருக்காரு. பஞ்சத்துல காசே இல்ல, சுத்தமா கஜானால காசு இல்ல, மக்களுக்கான இதெல்லாம் நாங்க எங்களால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் மட்டும் எப்படி சார் வருது காசு? ஆடம்பர வாழ்க்கைக்கு எப்படி சார் வருது காசு? உங்களோட ஆடம்பரத்துக்கு எப்படி சார் நீங்க சொல்ல? எம்எல்ஏ ஃபோக்கஸ் பண்றீங்க, மக்களை ஃபோக்கஸ் பண்ணல. விவசாய கடன் தள்ளுபடி பண்றதுக்கு காசு இல்லன்றாங்க, தள்ளுபடி பண்றதுக்கு எங்ககிட்ட காசு இல்ல, அதனால இப்போதைக்கு கொஞ்சமா தள்ளுபடி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதுக்கு மட்டும் எங்க காசு வருது? அப்ப விவசாயிகள் கேள்வி கேட்பாங்களே, அவன் பாத்தீங்கன்னா கஷ்டத்துல வந்து தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காங்க விவசாயிகள், அது உங்களுக்கு பெரிய கஷ்டமா இல்ல எம்எல்ஏ வந்து ஆட்டோல வர்றது பெரிய கஷ்டமா? எனக்கு புரியலையே. மக்கள் சேவை தானே செய்ய வராங்க, சம்பளம்னு ஒண்ணு கொடுக்குறாங்களா உங்களுக்கு? சம்பளம் கொடுக்காமலாம் இல்லல, அவங்க சம்பளமே 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களே. சோ அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னும் மக்கள்கிட்ட இருந்து வாரி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, மக்களுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டீங்களே, மக்களுக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டீங்க. நீங்க சொன்னதையே இது வரைக்கும் செய்யலைன்னு தானே எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. விவசாய கடன் தள்ளுபடி நீங்க சொன்ன மாதிரி முழுமையா தள்ளுபடி பண்ணணும் தானே கேட்கறாங்க, அதை உங்களால பண்ண முடியல. கல்வி கடனை தள்ளுபடி, அதை பண்றது உங்களுக்கு வக்கு இல்ல. சோ இந்த மாதிரி நீங்க சொல்றதை பண்றதுக்கே உங்களுக்கு வக்கு இல்ல. கேட்டா கஜானால காசு இல்லன்றீங்க, ஆனா இதுக்கு மட்டும் காசு எங்க இருந்து வருதுன்னே தெரியல, எப்படி வருதுன்னே தெரியல. உருட்டா உருட்டுறது. நாம எல்லார் கண்ணுக்கும் ஏழையா தான் தெரியணும். சரி, இதுக்கு அடுத்து முதலமைச்சர் விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஃபுல்லா நார்த் இந்தியால கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஐடிஸ் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் இதை பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, பிரதமர் மோடியை போய் மிரட்டிட்டாரு, பெட்ரோல் ரேட்டை ஏன் ஏத்துறீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டாரு. நீங்க இந்த மாதிரி ஏத்துனீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. பெண்கள் கிட்ட தப்பா நடந்துக்கிறவங்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை கொடுத்துறாரு முதலமைச்சர். இப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஃபேக் வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க.
இது சாதாரண விஷயம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஐடி கிட்ட களத்துல இறங்கி இதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. सीएम विजय थालापति सीधा मोदी से टक्कर ले लिए। विजय का कहना है अगर आप पेट्रोल का दाम कम नहीं किए तो तमिलनाडु के स्टेट का टैक्स नहीं देंगे। और ये நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்கல இருந்து கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா பெய்டு தான் வச்சுக்கோங்களேன். சோ பே பண்ணி இப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக? முதலமைச்சர் விஜய் பிரதமர் ஆகணும். ஏன்னா சட்டமன்றத்திலே பாத்தீங்கன்னா நம்ம அமைச்சர் சரத் இருக்காருல்ல, அதாங்க பவுடர். சோ அவர் என்ன சொல்றாரு, பிரதமர் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர், நாளைய பிரதமர் அப்படின்ற மாதிரிலாம் புகழ்ந்தாரு. ஆதவ அர்ஜுனா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து பிரதமர் வரணும் அப்படின்ற மாதிரி புகழ்ந்தாரு. ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள் தான், நாளைய பிஎம் நீங்களே தான். சோ இவங்க எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதலமைச்சர் விஜய பிரதமர் ஆக்கணும். அப்ப முதலமைச்சர் விஜய்க்கு பிரதமர் ஆசை வந்துருச்சு அப்படின்றதே கிளியரா தெரியுது. நீங்க வந்து பிஎம் ஆகணும். மோடிஜி நீங்களே எவ்வளவு பெரிய கேடிஜி, உங்களுக்கே ஆப்படிக்க இன்னொருத்தர் வந்துட்டாருஜி அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதாவது எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு யோசிச்சுட்டாங்க பாருங்க. ஆட்சிக்கு வந்து 100 நாள் தான் இருக்கு. அதாவது முதலமைச்சராக 100 நாள் தான். சோ அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் பிஎம் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே இப்ப நம்ம சிரிக்கிறோம்ல, ஆனா இவங்களை நம்ப முடியாதுங்க. இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஏன்னா இன்ஸ்டால வரத நம்புறாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் இன்ஸ்டால ஒரு 60 செகண்ட் ஒரு ரீல வரது, முதலமைச்சர் விஜய் இதை பண்ணுவார் அதை பண்ணுவார் சொன்னா நம்புறாங்க. அவர் இதுக்கு முன்னாடி இதை பண்ணிருக்காரு அதை பண்ணிருக்காருன்னு சொன்னா நம்புறாங்க. அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கூகுள்ல போயிட்டு ஒரு சர்ச் பண்ணி பார்க்கறது கூட இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து டைம் இல்ல. அவங்க அது வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதுல பாக்குறத அப்படியே நம்புறாங்க. ஓ அவர் வந்து இதெல்லாம் பண்ணுவாரா, அவர் வந்து அதெல்லாம் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு இதுதான் பாத்தீங்கன்னா நடந்தது. அதே விஷயத்தை தான் இப்ப நார்த் இந்தியால பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஐடிஸ் களத்துல இறக்கி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ மீண்டுமா? இதுக்கு அடுத்து அமைச்சர் புசி ஆனந்த் இருக்காருல்ல, அவர் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லியிருக்காரு. அதாவது சர்க்கார் படத்தோட பேனரை நீங்க கிளிக்காம இருந்தா இந்நேரத்துக்கு அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்திருக்கலாம், நாங்க வந்து இந்த மாதிரி அரசியலுக்கே வந்திருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சர்க்கார் என்ற ஒரு படத்துல ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. இப்ப இங்க என்ன கேள்வி வருதுன்னா, நீங்க முதலமைச்சர் விஜய் வந்து அப்ப அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இல்லையா? உச்சத்தை உதறிட்டு வரேன், எனக்கு எல்லாம் கொடுத்த மக்களுக்காக நான் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு. அதெல்லாம் டூப்பா, அதெல்லாம் ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுத்தீங்களா, என்ன எழுதி கொடுத்தீங்களோ அதை வந்து படிச்சுட்டு வந்துட்டாரு. அதானே இப்போ இவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க. சர்க்கார் படம் பேனரை கிளிக்காம இருந்திருந்தா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்திருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ மக்களே இதுல இருந்தே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும். நீங்க அதாவது சர்க்கார் பேனர் கிழிச்சப்ப அவருக்கு ஈகோ ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஓ பதவி இருக்குன்னு இப்பெல்லாம் பண்றீங்களா, நான் வரேன்டா அந்த பதவிக்கு அப்படின்ற ஈகோ ட்ரிப்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு. பதவி வெறின்னு சொல்லலாம். நம்ம எலெக்ஷன் முன்னாடி அதான் சொன்னோம். ஏன்னா முதலமைச்சர் விஜய் இந்த மாதிரி இலவசங்கள் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணா தமிழ்நாடு திவால் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்படி இருந்தும் தெரிஞ்சு இவ்வளவு பண்றாருன்னா கண்டிப்பா அந்த பதவி வெறி உச்சத்துல இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது ஏன்னு இப்பதான் புரியுது. அவர் ஈகோ வந்து ட்ரிப் ஆயிட்டு இருக்கு. என்னையும் இப்படி பண்றீங்களே, தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கு, என்னையும் இப்படி பண்றீங்களே, நான் வரேன் அந்த சீட்டுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சிஎம் வந்திருக்காரு அப்படின்றத அமைச்சர் புசியானதே கன்ஃபார்ம் பண்றாரு. சர்க்கார் பட பேனரை கிளிக்காம இருந்தா நீங்க இங்க இருந்திருப்பீங்க, நாங்க இங்க இருந்திருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ அந்த பேனரை கிழிச்சதா இப்ப பெரிய தப்பு இல்லையா? சரி ஓகே, சர்க்கார் பட பேனர் கிழிச்சப்ப முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஈகோ ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போமே. மாஸ்டர் பட பிரச்சனைக்கு எதுக்கு எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சாரு? படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும், ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்டார்ல. ஏன் அந்த ப்ளீஸ்? அப்ப அந்த ஈகோ இல்லையா, அப்ப அந்த இது இல்லையா? மாஸ்டர் பட விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நடிகர் விஜய் திடீரென சந்தித்திருக்கிறார். இந்த மாதிரி அப்பப்ப போயிட்டு இந்த மாதிரி கையை கட்டிக்கிட்டு இப்படி நிக்கிறது வந்து சகஜமாயிடுச்சுல. அதெல்லாம் பண்ணிட்டு வந்து பில்டப் கொடுக்குறீங்க. சர்க்கார் படம் பேனரை கிழிச்ச ஒரே காரணத்துக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். சோ நாங்க நினைச்சா ஒன்னு செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப டிவிகேக்கு வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கு, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கு. இடைத்தேர்தலில் முதலமைச்சர் விஜய் சொல்றாரு, நான் பேசுங்கன்னு சொல்றீங்க, நான் பேசினா இடைத்தேர்தலில் உங்களுக்கு நடக்கக்கூடிய 1-2 நல்லதும் நடக்காம போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தட் மீன்ஸ் நான் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், இடைத்தேர்தலில் கூட நம்ம மு.க. ஸ்டாலின் வந்து ஜெயிக்க மாட்டாரு. சோ நான் பேசாம இருந்தாதான் அவர் வந்து ஜெயிப்பாரு. சோ அந்த நல்லது நடக்கட்டும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப மு.க. ஸ்டாலின் உள்ள வரணும்னு முதலமைச்சர் விஜய் ஆசைப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. என்னன்னா எவ்வளவு கான்ஃபிடென்ட் பாருங்க, நான் பேசினா அவர் ஜெயிக்க மாட்டாரு, அதனால தான் நான் பேசாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. தயவு செஞ்சு பேசுங்களேன். அதாவது உங்களை மக்கள் பிரச்சனை பேச சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க, வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் பிரச்சனை பேச மாட்டீங்க, பஞ்ச் டைலாகா பேசிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து ஏமாத்தலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாகா பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகேங்க, நீங்க பேசவே பேசாதீங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டோம், அதுதானே உங்க ஆசை, அதுக்கு தானே ஆசைப்படுறீங்க. சோ திருப்பி அவங்களே ஜெயிச்சு வந்துட்டோம். சீரியஸ்லி சொல்றேன், இடைத்தேர்தலில் கண்டிப்பா மக்கள் கொஞ்சமாவது சிந்திச்சு ஓட்டு போடணும். திமுக எதுக்காகலாம் நம்ம வேணாம்னு யோசிச்சோமோ அந்த விஷயங்கள் இப்பயும் நடக்குதா
அப்படின்றத பாருங்க. பார்த்துட்டு ஆமா இப்பயும் நடக்குது அப்படின்னா அப்ப கொஞ்சம் சிந்திச்சு ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா திமுகவும் டிவிகேவும் ஒண்ணுதான் எவ்வளவு சொன்னோம். தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிங்க, இந்த ரெண்டு கட்சி ஒண்ணுதான் கேட்கலையே, இப்பயாவது கொஞ்சமாவது புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.